அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 88. இதுவும் ஒரு பேசேஜ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசேஜ படிக்கும்போது, அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸாவது படிங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு 50% புரியும். செகண்ட் டைம் படிக்கும்போது ஒரு 70% புரியும். தேர்ட் டைம் படிக்கும்போது ஒரு 80% புரியும். 3 தடவையாவது வாசிங்க. கண்டிப்பா என்ன செய்யும்? புரிதல் வந்து இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா? The ocean is a vast mysterious place, home to countless species of marine life. ஓஷன் வந்து ஒரு படர்ந்து விரிந்த ஒரு மர்மமான பகுதி. அதே சமயம் கவுண்ட்லெஸ் ஸ்பீஸ்னா நெறைய விதமான உயிரினங்கள் அந்த மெரைன் லைஃப்குள்ள இருக்கு. ஃப்ரம் கலர்ஃபுல் கோரல் ரீஃப்ஸ் டூ டீப் சீ கிரியேச்சர்ஸ், த அண்டர் வாட்டர் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஒண்டர்ஸ் வெயிட்டிங் டு பி எக்ஸ்ப்ளோர்ட். அதாவது என்னன்னா, ஆரம்பத்துலருந்து கீழ வரைக்கும், இந்த தண்ணிக்கு கீழ இருக்க அந்த உலகம் இருக்கு இல்லையா? நெறைய விதமான அற்புதங்கள உள்ளடக்கியது. அது எல்லாமே வெளிவர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அஸ் வி லேர்ன் மோர் அபௌட் த ஓஷன் அஸ் வி லேர்ன் மோர் அபௌட் த ஓஷன் நம்மளும் என்ன செய்யணும்? படிக்கணும். ஓஷன பத்தி படிக்கிறோம். இட் பிகம்ஸ் கிளியர் தட் protecting this vital ecosystem is essential for the health of our planet. நம்மளும் படிச்சிருக்கோம். எத பத்தி? ஓஷன பத்தி. தெளிவா நமக்கு தெரியுது என்னன்னா, இட்ஸ் இட் பிகம்ஸ் கிளியர் தட் புரொடெக்டிங் திஸ் வைட்டல் எக்கோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்றதே இந்த ஓஷன் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இது எசென்ஷியலும் கூட ஹெல்த் ஆஃப் அவர் பிளானட்க்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப விச் கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு த கிவன் பேசேஜ்? இதே மாதிரியே ஒரு கொஸ்டின் மேல பார்த்தோம். என்னன்னா, கீழ நெறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு அந்த பேசேஜ்ல ஆன்சர் குடுத்திருக்கா? இல்லையா? குடுக்கலன்னா அது பொருத்தமான கொஸ்டின் அல்ல. குடுத்திருந்தாங்கன்னா பொருத்தமான கொஸ்டின். ஓகேவா? ஏ ஆப்ஷன் பாருங்க. வாட் டைப் ஆஃப் போட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் ஃபிஷிங் இன் த ஓஷன்? அத பத்தி ஏதாவது போட்ன்னு ஏதாவது பேசியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. வை இஸ் புரொடெக்டிங் த ஓஷன் எக்கோசிஸ்டம் வைட்டல் ஃபார் ஹெல்த் ஆஃப் அவர் பிளானட்? வைட்டல் எக்கோசிஸ்டத்த பத்தி சொல்லியிருக்காங்க. அஸ் வி லேர்ன் மோர் அபௌட் த ஓஷன் படிச்ச வரைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. வை இஸ் புரொடெக்டிங் த ஓஷன் எக்கோசிஸ்டம் வைட்டல் ஃபார் த ஹெல்த் ஆஃப் அவர் பிளானட்? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன்? டீப்பஸ்ட் பார்ட்ட பத்தி ஏதாவது பேசுறாங்களா? கிடையாது. விச் ஓஷன் இஸ் known as having most shipwrecks? அந்த ஷிப்ரிக்ஸ் இருக்கிறது எந்த ஓஷன்ல அதிகமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்களோ அதுவும் கிடையாது. அப்ப இந்த பாடத்துக்கு இந்த பேசேஜஸ்க்கு ரிலேட்டடா இருக்க ஒரே கேள்வி அந்த வைட்டல் ஃபார் ஹெல்த் அவர் பிளானட் மட்டும்தான். ஓகேங்களா? ஏன் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அண்டர் வாட்டர் ஃபுல் ஆஃப் ஒண்டர்ஸ் வெயிட்டிங் டு பி எக்ஸ்ப்ளோர்ட் நிறைய இருக்கு. 2வது அதுல என்ன சொல்றது? அந்த நம்மளோட அவர் பிளானட்டோட ஹெல்த் சைக்கிள் இருக்குல்ல, அது வந்து கரெக்ட்டா போகும். கடல் இருந்தா தான் இல்லையா? அதான் சொல்ல வர்றாங்க. ஓகேவா? Why is protecting the ocean ecosystem vital for the health of our planet? ஓகே. ஸோ இதுக்கு ரிலேட்டடா இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் என்ன? பி மட்டும்தான். அப்ப ஈஸியா பி ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஓகேவா? பட் அதே சமயம் அன்சீன் பேசேஜஸை நான் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதையும் இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஆன் அன்சீன் பேசேஜஸ். ஃபர்ஸ்ட் கெட் மெயின் ஐடியா, நேம்ஸு, டேட்டு, நம்பர்ஸு, என்ன டோனில் இருக்குது, என்ன விதமான ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது எல்லாமே கொடுத்துருப்பேன். இதை ரொம்ப முக்கியமாக படிக்கணும். இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதுக்கும் நம்ம மெட்டீரியலில் பார்த்துலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். காமனாகவும் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கீழே கேட்டிருக்க கேள்வி எல்லாமே கரெக்டு தான். அந்த கேள்விக்கு பேசேஜில் ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறது தான் பொருத்தமான கேள்வி. அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.